மாநாடு படத்துல ஒரு காட்சி வரும். அதாவது நம்ம எஸ்.ஏ.சி பெரியப்பாவ சுட்டுருவாங்க. அது பத்தி சிம்பு சார்ட்ட வந்து நம்ம எஸ்.ஜே சூர்யா சார் பேசிட்டு இருப்பாரு. இந்த செத்தத பத்தி, இந்த செத்த நியூஸ பத்தி ஒரு 4 நாள் பேசுவாங்களா அந்த ஜனங்க. அதுக்கப்புறம் பிக் பாஸ்ல அவங்களுக்கும் அது, இவங்களுக்கும் இதுன்னு ஒரு நியூஸ் வரும். அப்படியே டைவர்ட் ஆகி போயிருவாங்க அப்படின்னு. இப்ப அதான் நடந்துகிட்டு இருக்குது. கொஞ்ச நாள் முன்னாடி கரூர் இஷ்யூவ பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம். இப்ப பிக் பாஸ் வந்தது. ட்விட்டர்ல பார்த்தா, ஓப்பன் பண்ணாலே அந்த கரூர் ஸ்டாம்பீட பத்தி தான் அந்த நியூஸ் நெறைய வந்துகிட்டு இருந்தது. இப்ப பார்த்தா பிக் பாஸ் தான் ஃபுல்லா. இதான் நம்ம புத்தின்ற மாதிரி ஆயிப்போச்சுல்ல. அதெல்லாம் பார்க்குறப்ப அப்படிதான் இருக்குது. எந்த மாதிரி ஒரு மனநலன்னு பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கிற பெரும்பாலானோர், அவங்கவங்க ஒரு கட்சிய புடிச்சு வச்சிருக்காங்க. அந்த கட்சிய சார்ந்து ஏதாச்சு கெட்டது நடந்தா கூட, அத முட்டு குடுத்துக்கிட்டு தான் இருப்பாங்க. இந்த கரூர் சம்பவத்த நியாயப்படுத்தி முட்டு குடுத்துக்கிட்டு இருக்கிற ஒரு கூட்டம் இன்னும் இருந்துகிட்டு இருக்குது. அதுக்கு முன்னாடி கள்ளச்சாராயம் குடிச்சு நெறைய மரணங்கள் நடந்தது. அதுக்கும் ஒரு கூட்டம் முட்டு குடுத்துக்கிட்டு இருந்தது. பல வருடங்களுக்கு முன்னாடி தூத்துக்குடியில ஸ்டெர்லைட் ஆலை போராட்டத்துல துப்பாக்கி சூடு நடந்து நெறைய பேர் செத்தாங்க. அதுக்கு முட்டு குடுக்குறதுல வாயே திறக்கல. அத பத்தி மறக்கடிக்க ஏதாவது ஒண்ணு நடந்துரும். வழக்கம் போல பிக் பாஸ் தான். டைவர்ட் பண்றதுக்கே ஒரு ஷோ இருக்கே பிக் பாஸ்ன்னு. நண்பர்கள், சகோதர, சகோதரிகள். அரசியல் பழகுங்க. உங்க புத்திய அரசியல் படுத்துங்க. உண்மை என்ன? எதார்த்த நிகழ்வு என்ன? வரலாறு என்னன்னுலாம் தெரியறப்ப தான், உங்களால இங்க நடக்கிறதெல்லாம் சரியா புரிஞ்சுக்க முடியும். வெறும் திரைக்கவர்ச்சியில மட்டும் நம்ம பார்த்துட்டு, திரையில காட்டுறது எல்லாத்தையும் உண்மை நம்பிட்டு, நியூஸ்ல வர்றது எல்லாமே உண்மை, நியூஸ் மீடியால பார்க்குறது எல்லாமே உண்மைன்னு நம்பிட்டு இருந்தீங்கன்னா, கடைசி வரைக்கும் நம்ம தற்குறியா தான் இருப்போம். உங்கள நீங்க எந்த அளவுக்கு நாலேட்ஜா மாத்துறீங்களோ, அப்போ இப்ப நடக்கிற விஷயங்கள் எல்லாம் உங்களோட பார்வைக்கு வேற ஒரு கோணத்துல தெரியும். உண்மைகள் புரிய வரும். எனவே அரசியல் பழகுக. இத புரியாத தற்குறிகளுக்கு நம்ம எவ்வளோ சொன்னாலும் புரிய வாய்ப்பே இல்ல. நல்ல விஷயத்த எடுக்கணும்னு நினைக்கிறவங்க எடுத்துக்கோங்க.